ஹாய். நம்ம ஆக்சுவலாக ஈரோடு போயிட்டு இருக்கும்போது அந்த வேலை உலகபுரத்தில் இந்த ஷாப் பார்த்தோம். இது அன்றைக்கே ஒரு தாட்டி இவங்கள பார்த்து பேசியிருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரிவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு, யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து விஷ்ணு உட் கார்விங் சொல்லிட்டு இங்கே உலகபுரத்தில் இருக்குது. என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அவங்ககிட்டே கேட்கலாம். நான் 45 வருஷமாக இந்த வேலையில் தான் இருக்கிறேன். யார் யார் என்னென்ன கேட்குறதுக்கு என்ன வீட்டு வேலை போக்குவரத்து எல்லா டிசைன் பண்ண வந்து எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் யார் யார் நினைக்கிறாங்களோ அவங்கவுங்க என்னென்ன படம் கொடுக்குறாங்களோ அதை வந்து மர சிலையாக நான் அவங்களுக்கு தக்காமல் இதில் பிடிச்ச மாதிரி மிக சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். ரவி விஷ்ணு உட்கார்விங்கன்னு என் பையன் பேரை தான் நான் கடைக்கு வச்சேன். அதிலேருந்து அப்புறம் இதாகி இப்போ நிறையா ஆர்டர் வர கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு இருக்குது. கொடுக்குறவங்களுக்கு நல்ல திறமையாக சிறப்பான சிலைகளாக செஞ்சு கொடுப்பேன். இப்போ என்ன சிலை செஞ்சுருக்கீங்க? கிருஷ்ணர், குழல் கிருஷ்ணர். இது செய்யறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? இது ஒரு வாரம் ஆகுங்க. சரிங்க. அதனால் ஒரு வாரம் முதல்ல 2 நாள் தேவைப்படும். நீங்கள் சொல்லுங்கள். முதல்ல 2 நாள். அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி மறுபடியும் மீண்டும் இந்த வேலை செய்வாரான்னு நாங்கள் நினச்சி பார்க்கலைங்க. மீண்டும் வந்து இந்த வேலை செய்கிறாரு. அதனால் அவருக்கு கடவுள் அதிகத்தை உண்டு. அதனால் அவர் எது கேட்டாலும் டோர் டிசைனுங்களோ இல்லை சிலைகளோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போதைக்கு அவரால் அதிகம் செய்ய முடியாதனால மீண்டும் வந்து அவரால் முடிஞ்சதை செஞ்சிட்ருக்காரு. விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டியானதை நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். அந்த இது காமிச்சிங்களா? இல்லைங்கண்ணா, இல்லை. இந்த மாதிரி எல்லாம் வெளிநாட்டுக்கு தான் இது என்னதுங்க? இது வந்து இது விநாயகர் வந்து மியூசிக்கல் ஐட்டம். ஓகே. விநாயகர் வந்து மியூசிக்கல் ஐட்டங்க. நடராஜா இது வந்து வெளிநாட்டுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. ஆமாங்க, இதெல்லாம் ஃபாரின் பண்ணது. புத்தா இது எல்லாமே ஃபாரின் ஐட்டம் தாங்க. இது ஃபுல்லாகவே அனுப்புனது தான். அவங்க என்ன முதல்ல வந்து கலர் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ஸ்பெஷாலிட்டி இல்லை. ஓகே. இது மட்டும் செஞ்சு கொடுப்போம். பாலிஷ் வந்து அவங்க போட்டுக்கணும். ஓகே. ஆமாங்க. டோர் டிசைனு பூ சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே செஞ்சு கொடுப்போம். சொல்லுங்கள். இதெல்லாம் சென்னைக்குலேருந்து வந்த ஆர்டரு எல்லாம் செஞ்சு சிறப்பாக இருக்குன்னு எங்களுக்கு மீண்டும் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இதெல்லாம். அதனால் வந்து எல்லாம் நல்லா இருப்பதனால எனக்கு வந்து நிறைய ஆர்டர் வர இருக்குது. நான் ஒரு ஆளுங்கிறதுனால நான் என்னால் முடிஞ்சது கொஞ்சமாக எடுத்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். யாராச்சும் கற்றுக்கோன்னு சொல்லி வந்தால் கற்றுக் கொடுப்பீங்களா? கற்றுக் கொடுப்பேன். சரி. கிருஷ்ணர் இந்த மாதிரி விநாயகர் 1 அடி 2 அடி அந்த மாதிரியெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறேன். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போ செஞ்சு கொடுத்தது. ஓகே. யார் இந்த மாதிரி யார் என்னென்ன ஒரு அடி 1 அடி 2 அடி 3 அடியில் கேட்டாலும் கூட செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கிறேன். சரிங்க, ரொம்ப நல்லது. இந்த இதெல்லாம் காட்டுங்க. இது யாருக்கு பண்ணிடுங்க? இது வந்து நம்ம ஊட்டிக்கு போனப்போ எங்கள் பாப்பா வந்து இது மாதிரி எனக்கு வேணும்ப்பான்னு கேட்டுச்சு. சரிங்க. அதனால் செஞ்சு பீடை மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஓகே. ஓகே. இது அதனால் வந்து அதே மாதிரி செஞ்சுருங்கப்பா, எனக்கு பெருசாக 4 அடியில் எனக்கு கேட்குறாங்க, 4 அடியில் செய்ய முடியுமாப்பான்னு கேட்டாங்க. செஞ்சுருக்கிறேன், மரம் வாங்கி வச்சுருக்கிறேன். அது மாதிரி என் பொண்ணுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம், நான் செஞ்சு கொடுக்கணும். அதுக்காக வெயிட்டிங்கில் வச்சுருக்கிறேன். பரவாயில்ல. இப்போது அவர்கிட்ட பேசிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து 2023 ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு பையன் 2 பொண்ணு. பையன் வந்து 2025 கரூரில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். 5 பேர் இறந்துருக்காங்க. அதில் அவங்க பையன் ஒருத்தர். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் இருக்குது. பட் வழக்கம் போல் ஃபண்ட்ஸ் எதுவும் அதில் எதுவும் வரல. கேஸ் வந்து பசங்க மேலே ஃபால்ட்டுக்கு மாதிரி எதுவும் மாற்றிட்டாங்களான்ருக்கு. என்னென்னு தெளிவாக தெரியல. ஸோ அவருக்கு வந்து இப்போது நினைவெல்லாம் போய் திரும்ப வந்து இந்த தொழில் செஞ்சிட்ருக்காரு.
அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்தாலும் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச இப்போ ஆர்டர்ஸ் கொடுக்க மாதிரிச்சுன்னா நல்லா குவாலிட்டியாக பண்ணி தர ரெடியாக இருக்காங்க. யாருக்காச்சும் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி ஒரு சேட் ஸ்டோரி இருக்க தான் செய்யுது. எனக்கு இது ஃபஸ்ட்டு தெரியாது. கிளம்பும்போது தான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க அவங்க மகா இறந்தது. இப்போ தான் 2025 இறந்துருக்காரு. கடவுள் சிலை வரைக்கு படிக்கிறாங்க. பட் கடவுள் இவ்வளோ பெரிய ஒரு துக்கத்தையும் கொடுத்துருக்காரு. புத்திர சோகங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பார்க்குற யாருக்காச்சும் உங்களுக்கு சிலை பண்ண வேண்டியது இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அவரோட நம்பர் கொடுக்குறேன். இல்லை உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுன்னா என்னோடய நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் இது பண்ணுங்கள். நான் டேரெக்டாக உங்களுக்கு கனெக்ட் பண்ணி விட்றேன். தேங்க்யூ.